தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்காக நடைபெற்ற சமூக நீதி பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக நடத்திய ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்காக திராவிடத்தின் எழுச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்ற நோக்குடன் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை கடந்த 72 நாட்களாக நடைபெற்ற சமூக நீதி பரப்புரை பயணத்தை ஆதித்தமிழர் கட்சியினர் சிறப்பாக மேற்கொண்டனர். அதன் நிறைவு விழா சென்னை காமராஜ் அரங்கில் நடைபெற்றது. இதனை பாராட்டும் விதமாக ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் மற்றும் அக்கட்சி நிர்வாகிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நாங்கள் நடத்திய திராவிடத்தின் எழுச்சி, தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்கிற சமூக நீதி பரப்புரை பயணத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் 72 நாட்கள் இந்த பரப்புரை பயணத்தை நடத்தியிருக்கிறோம். 956 பாயிண்டுகளில் பிரச்சாரங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்களுடைய பகுதிகளில்தான் இந்த பிரச்சாரம் என்பது பெரிய அளவில் நடைபெற்றது. இந்த பயணத்தில் மக்களுடைய வரவேற்பும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு சாதனைகளை மக்கள் அவர்களே எடுத்து கூறுவதும் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை, குறிப்பாக அருந்ததியர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு என்கிற அந்த ஒதுக்கீடை கொடுத்து சமூக நீதியை பாதுகாத்த தலைவர் மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில் ஆதித்தமிழர் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே முதல்வர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை குழுவிடம் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதை இப்பொழுதும் நாங்கள் நியூஸ் 7க்கு நாங்கள் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதேபோல் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு அருந்ததியர் சமூகத்தினுடைய மக்கள் திமுகவின் மீது அளவற்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெல்லும்.